நேயர்களுக்கு வணக்கம். 14/10/2020 முதல் 20/10/2020 வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கான இந்த வார ராசி பலன்களை காணலாம். முதலில் மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். இந்த வாரம் அவர்களுக்கான சாதகமான நிலைகள் என்ன, எந்த விஷயங்களில் அவங்களுக்கு மேன்மை மிகுந்து காணப்படுதுங்கிற தகவல்களையும் இப்போ நம்ம பார்க்கலாம். தொழில் சார்ந்த விஷயங்களில் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு முன்னேற்றம் காணக்கூடிய வகையில் எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். தொழிலை எப்படியாவது நம்ம முன்னேறணும், இதன் மூலமாக வாழ்க்கையில் வளர்ச்சி பெறணும், பலருக்கும் நம்ம வேலைவாய்ப்பு கொடுக்கணும், சமூக சார்ந்த பொறுப்புகளோட உங்களுடைய தொழில் வளர்க்குறதுக்கு உண்டான ஒரு யோகமான நிலைகள்லாம் என்ன, இதை சார்ந்த சிந்தனைகள் இந்த வாரம் மேஷராசிக்காரர்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது புத்தி கூர்மை அதிகமாக வெளிப்படும். பாராட்டப்படக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க. பிள்ளைகள் கல்வியில் சிறந்து விளங்கினாதான் எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக்கலாம் மாணவர்களே. அதிலும் மேஷராசி சார்ந்த மாணவர்களுக்கு அதிகமான புத்தி கூர்மை இருக்கும். எந்த ஒரு செயலிலும் வேகத்தோடு செயல்படக்கூடியவர்கள். ஆகவே அவர்களுடைய திறமைகளுக்கு ஏற்ற வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் வெளிப்படுறதுக்குண்டான யோகமான அமைப்பும் காணப்படுகிறது. உங்களுக்கு சார்ந்த திறமைகள், போட்டிகள், இது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் கலந்துக்கிட்டா கூட வெற்றியாளராக நீங்கள் இருக்கக்கூடும். கலை சார்ந்த அறிவுகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு. கலைஞர்களுக்கும் இந்த வாரம் சிறப்பான நற்பலன்கள் உண்டாகும். கலை சார்ந்த சில நுண்ணறிவுகளை கற்றுக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பும் அதை சார்ந்த சூழலும் உங்களுக்கு அமையும். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க. ஒவ்வொரு முன்னேற்றத்திற்கும் வழிகாட்டியாக அனுகூலமான பலன்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு உறுதுணையாக செயல்படக்கூடிய ஒரு வாரமாக இருக்கு. அரசின் மூலமாக ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு நிலையும் உண்டு. மேஷராசிக்காரர்களே, அரசு சார்ந்த உதவிகள் உங்களுக்கு தேவைப்பட்டு இருக்குன்னு கடந்த வாரங்கள்லேருந்து நீங்கள் முயற்சி செஞ்சிட்ருக்கலாம். அந்த நல்லதொரு முயற்சிகளுக்கு நல்ல பதில் தரக்கூடிய வகையில் இந்த வாரம் சிறப்பாகவே காணப்படும். அரசு உதவி பெறுவதற்குண்டான கிரக அமைப்புகள் உங்களுக்கு இந்த வாரம் சாதகமாகவே காணப்படுது. இறை வழிபாட்டிலையுமே மனம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு. ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். ஆலயங்கள் போயிட்டு வர்றது, இறை வழிபாடு செய்கிறது, தான தர்மங்கள் செய்கிறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய புண்ணிய காரியங்கள் ஈடுபடுறது, திருப்பணிக்காக நீங்கள் உதவி செய்கிறது, இது போன்ற விஷயங்களும் உங்களுக்கு மன நிறைவை ஏற்படுத்தி தரும். உறவினர்கள் கிட்ட இருந்துட்டு வந்த உறவு நிலைகள் இன்னும் மென்மேலும் உயரத்துக்குண்டான ஒரு நிலையாகவும் காணப்படுது. உறவினர்கள் வழியில் உங்களுக்கு நல்லதொரு ஒத்துழைப்பை நல்கக்கூடிய ஒரு நிலையும், அவர்களோட உங்களுக்கு நல்லதொரு சுமூகமான ஒரு சூழல் ஏற்படும். பொது நலத்திற்கான செயல்பாடுகளில் எண்ணங்கள் உங்களுக்கு ஈடுபடும். சமூக ஈடுபாட்டாளராக இருக்கலாம், தன்னார்வலர்களாகவும் தொண்டு நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய ஒரு நிலைகளிலும் மேஷராசிக்காரர்கள் இதில் அதிகமாக நீங்கள் ஈடுபட்டு இருந்தாலும் எண்ணங்களும் அதை சார்ந்த ஆர்வங்களும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு. தந்தை வழி சொத்துக்கள் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறையும். தந்தை வழி அவங்களுடைய உடன் பிறந்த சகோதரன் சகோதரிகள் இந்த மாதிரி பங்காளி பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்திருக்கலாம். இந்த வாரம் அந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து சுமூகமான பேச்சுவார்த்தைக்கு வரக்கூடிய ஒரு நிலைக்கும் காணப்படுது. இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு வர வேண்டிய பணம் நல்ல விதங்களில் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நிலையும் காணப்படுகிறது. கவலை வேண்டாம். முறையாக வரவேண்டிய பணம் உங்களுக்கு நல்ல முறையில் வந்து சேர வேண்டிய வாரமாகவும் திகழ்கிறது. வெளி வட்டாரங்களில் உங்களை பற்றி செல்வாக்கு உயரும். உங்களை பற்றின பேச்சும் சரி, ஒரு மதிப்பும் மரியாதையும் மிக்க உயர்ந்த இடத்துல தான் நீங்கள் இருப்பீங்க. உங்களை பார்க்கும் பொழுதே எல்லாருமே ஒரு மதிப்பு மிக்கதாக ஒரு பார்வையாகவே இருக்கும். சமூகத்தில் உங்களுக்கான சொல் வாக்கும் பெருகும். அதே நேரங்களில் பணம் சார்ந்த விஷயங்களிலும் உங்களுக்கு அதிகமான ஒரு உயர்வு கிடைக்கும். மற்றவர்கள் நல்லதொரு முறையில் உங்களை மதிக்கத்தக்க வகையில் தான் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். ஆகவே இந்த வாரம் மேஷராசிக்காரர்களுக்கு பார்க்கும் பொழுது எல்லா விதமான சுகமான பலன்களே காணப்படுகிறது. இந்த வாரத்திற்கு நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது இன்னும் மென்மேலும் அதிகமான பலன்களை நீங்கள் பெறுவதற்குண்டான ஒரு யோகமான அமைப்பும் இன்னும் அதிகரிக்கும்.
அதற்குண்டான வழிபாடு செவ்வாய்க்கிழமை தோறுமே எல்லை சுவாமிகள் உங்கள் ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபட்டு வர்றது உங்களுக்கு ரொம்பவே சிறப்பு. இப்படி நீங்கள் எல்லை தெய்வங்களை வழிபடுறதுனால எந்த ஒரு காரியத்துக்காக நீங்கள் வெளியே போனாலும் அந்த எல்லை தெய்வம் உங்களுக்கு அனுசரணையாக இருந்து அந்த செயல்பாடுகளில் வெற்றி உண்டாக சாத்தியக்கூறுகள் இருக்குது. எல்லை தெய்வங்களை தொடர்ந்து வழிபட்டு வர்றதும் எப்படி வழிபடுறதுனால மனசில் எண்ண தெளிவும் உத்வேகமும் கிடைக்க பெறுவீர்கள். ஆகவே செவ்வாய்க்கிழமையில் இந்த வழிபாடை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க, உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த வாரம் அமோகமான வாரம். மேஷ ராசிக்காரர்கள் மன திருப்தியாகவும் சந்தோஷமாக செயல்படலாம். இந்த விஷயத்தை கேட்கும் பொழுதே உங்களுக்கு இரட்டிப்பான மகிழ்ச்சியான செய்திகள் நிச்சயமாக உங்களை நாடி வரும். இந்த வாரம் உங்களுக்கு எல்லா விதமான நற்பலன்களும் கிடைக்கக்கூடிய வாரமாகவே திகழும். ரிஷப ராசிக்காரர்களுக்கான இந்த வார பலன்களை காணலாம். தன்னம்பிக்கையோட எல்லா காரியங்களிலுமே மனசு ஈடுபடும். எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதில் திடமான ஒரு நம்பிக்கை இந்த வாரம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படும். மன தெளிவும் உண்டாக்கும். தைரியமாக ஒவ்வொரு வேலைகளையும் சிறப்பாக செய்யறதுக்குண்டான ஒரு காலமாகவும் இருக்குது. வேலைகள் அப்படின்னாலே ரொம்ப ஒரு ஆர்வத்தோடவே ஈடுபடுவீங்க. அதில் ஒரு சலிப்போ அலட்சிய போக்கோ இருக்காது. நிச்சயமாக உங்களால் செய்ய முடியுங்கிற நம்பிக்கை மேலோங்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. எல்லா காரியங்களிலும் மனதார நீங்கள் திருப்திகரமான நிலையில தான் ஈடுபடக்கூடிய ஒரு வாரமாகவும் இருக்குது. உத்தியோகஸ்தர்களுக்கெல்லாம் சக ஊழியர்கள் கிட்ட பேசும் பொழுதும் சரி, எல்லா நிலைகளிலும் நிதான போக்கை கடைப்பிடிக்கிறது ரொம்பவே நல்லது. கனிவாக பேசுங்க. அவங்களோட ஒத்துழைப்பை நல்க வேண்டிய ஒரு வாரமாக இருக்கு. கோபதாபங்களையோ அல்லது விருப்ப வெளிப்படுத்தாதீங்க. அவர்கள்கிட்ட எந்த அளவுக்கு சுமூகமான ஒரு வார்த்தைகள் மூலமாக தட்டி கொடுத்து வேலை வாங்க முடியுமோ அந்த நிலையை மட்டுமே கையாண்டிங்கன்னா ரிஷபராசிக்காரர்களே, அதுவும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லதொரு பலன் கிடைக்கும். இதை தவிர்த்து தேவையற்ற வாக்குவாதங்கள் செய்கிறது, அவர்களோட சண்டையிடுறது, மனஸ்தாபங்களை ஏற்படுத்துகிறது, இது போன்ற விஷயங்கள் தவிர்க்கிறது இந்த வாரம் உங்களுக்கு சிறப்புகளை மட்டுமே ஏற்படுத்தும். தொழில் அலைச்சல்களும் உண்டாகக்கூடிய ஒரு நிலை உண்டு. இருந்தாலும் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு சுபமான கிரக அமைப்புகளும் இந்த வாரம் காணப்படுகிறது. எந்த ஒரு வேலைகள் இருந்தாலும் சரி, அது அலைச்சல் இல்லாமல் கஷ்டப்படாமல் எதிலுமே லாபம் சம்பாதிக்க முடியாது. அது போன்ற நிலையில தான் இந்த வாரம் காணப்படுது. ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபம் கிடைக்கிற அளவுக்கு அலைச்சல்களும் இருக்கும். அதே நிலையில மன உளைச்சல்கள் கூட உண்டாகலாம். மன சோர்வு ஏற்படலாம். அலைச்சல்கள் அதிகரிக்க உடலும் சோர்வு பெறும். அதே நிலைகளில் மனசும் சுறுசுறுப்பு இல்லாமல் ஏதோ ஒரு நிலைகளில் கவலை அடைந்ததாக இருக்கும். இவ்வளோ பாடுபடுறோம், கஷ்டப்பட்டாலும் நமக்கு ஒரு காசு பலன் இல்லையேன்னு நினைக்க வேண்டாம். அதற்குண்டான ஒரு லாபம் அடையக்கூடிய ஒரு வாரம். நீண்ட நாளாக இருந்துட்டு வந்த சிக்கல்களை அமைதியாக கையாண்டுட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு நல்லதொரு தீர்ப்புகள் கிடைக்கும். அவசர நிலையில் அந்த பிரச்சனைகளை கையாளாதீங்க. உங்களுக்கு மன தெளிவு இல்லாத நேரங்களில் அதை பற்றி யோசிக்க வேண்டாம். நிதானம், மனசில் நல்லதொரு கருத்துக்கள், மன நிம்மதி எந்த நேரங்களில் இருக்கோ அந்த நேரத்தில் மட்டும் இதை சார்ந்த விஷயங்கள், இதில் எடுக்கக்கூடிய முடிவுகள், இந்த சிக்கல்கள்லேருந்து எப்படி வெளியே வரலாங்கிற சில சிந்தனைகளை நீங்கள் யோசிக்கலாம். அதுவே நல்லது. அவசர கதியாக எடுத்தோம் கவிழ்த்தோன்னு பேசுகிறதோ, இல்லை பிரச்சனைகளை இன்றைக்கே நான் முடிக்கிறேன் பாருன்ற ஒரு வீர வசனம் பேசுகிறதோ, இதெல்லாம் இந்த நாளில் உங்களுக்கு பயனளிக்காது. ஆகவே பொறுமையும் அமைதியோட பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்தால் மட்டுமே அந்த சிக்கல்கள்லேருந்து நீங்கள் வெளியே வரலாம். அந்த பிரச்சனைகள்ன்ற முடிச்சுகள் சாதாரணமாக அதுவாக எப்படி முடிச்சுகள் போடப்பட்டதோ தானாகவே கவிழ்ந்து வெளியே வரக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். ஆகவே இந்த நாள் நிதானம் தேவை. பொருளாதார நிலைகளில் பார்க்கும் பொழுது ரிஷபராசிக்காரர்களுக்கு மேன்மையான செயல்பாடுகள் தான் காணப்படுது. அதிலையும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் நினச்ச வழிமுறைகள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையும் உண்டு. தொழிலையும் வியாபாரத்திலையும் லாபகரமாக இருக்குது. நினச்ச வேலைகளுக்கு ஏற்ற மாதிரி பலன்களும் உங்களுக்கு நல்ல விதமாகவே தரக்கூடிய ஒரு நிலைகளில் கிரக அமைப்புகள் சாதகமான ஒரு நிலையில தான் காணப்படுது. பணத்துக்கு இந்த வாரம் ஒரு குறைவும் இருக்காது. உங்களுடைய தேவைகள் நிறைவேறத்துக்குண்டான ஒரு வாய்ப்புகளும் காணப்படுகிறது.
உடல் சார்ந்த விஷயத்துல மட்டும் கவனம் தேவை. ஆரோக்கியம் சார்ந்த உணவுகள் சாப்பிடுங்க. சத்தான ஆகாரங்களை உட்கொள்றது நல்லது. வெளியில கிடைக்கக்கூடிய உணவுகளையோ இல்லை உடல் ஒவ்வாத ஒரு உணவுகளை சாப்பிட்றதுனாலையும் உடல் உபாதைகள் இன்னல்கள் ஏற்படலாம். கவனம் தேவை. உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வெளியே போய் வேலை பார்க்க முடியும், சம்பாதிக்க முடியும். உடல் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதை தொடர்ந்து உங்களால் எந்த வேலைகளிலுமே ஈடுபட முடியாது. மேலே சொன்ன பலாபலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் சரி, கிரக அமைப்புகள் படி இந்த வாரம் பார்க்கும் பொழுது ஆரோக்கிய விஷயத்தில் விழிப்புணர்வோடு இருக்கிறது மிக மிக அவசியம். உத்தியோகக்காரங்களுக்கெல்லாம் வீண் கவலைகள் ஏற்படும். எத்தனை நாள் எத்தனை வருடங்கள் இந்த உத்தியோகத்திலேயே நம்ம இந்த மாதிரி இருக்கிறது, இன்னும் மேன்மையான நிலைக்கு எப்போ வருவோம் அப்படிங்கிற ஒரு கவலைகளும் பணம் சம்பந்தப்பட்ட கவலைகளும் உங்களுக்கு ஏற்படலாம். இந்த வருமானம் உங்களுக்கு போதிய அளவில் இல்லை, குடும்பத்தை தள்ளவும் முடியல, ஏதோ ஒரு வித தேவைகளை கூட உங்களால் நிறைவேற்ற முடியாத ஒரு சூழல்கள் இருக்குது, கை கட்டப்பட்டிருக்கு. அந்த பணம் உங்களுக்கு தேவைக்கும் கிடைக்கிறது இல்லை. தேவையில்லாத காலங்களில் அந்த பணம் வந்து என்ன பயன் அப்படிங்கிற இது சார்ந்த விஷயங்கள் மனக்கவலைகள் உங்களுக்கு ஏற்படலாம். இதெல்லாம் போக்குறதுக்கு வழிபாடு முறைகள் சிறந்த முறையில் உங்களுக்காக இருக்குது. இந்த வாரம் ரிஷபராசிக்காரர்களே, மனசில் எவ்வளோ பிரச்சனைகள் கவலைகள் இருந்தாலும் சரி, அதெல்லாம் போக்குறதுக்கும் இந்த வழிபாடை நீங்கள் செஞ்சாலே போதும், உங்களுக்கு நல்லவிதமான நற்பலன்கள் உண்டாகும். இந்த வாரத்திற்கான வழிபாடு வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியை வழிபட்டு வாங்க. அன்னை மகாலட்சுமியுடைய ஸ்தோத்திரங்கள் சொல்கிறது ஸ்ரீ சூக்தம் நிறைய புத்தகங்களில் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் யூடியூப்பில் கூட கேட்கலாம். இது போன்ற மகாலட்சுமி சார்ந்த அஷ்டோத்திர நாமாவளி, மகாலட்சுமி மந்திரங்கள், ஸ்லோகங்கள் இதெல்லாம் தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டு வாங்க. காலை நேரங்களில் மகாலட்சுமியை வழிபட்டுட்டு உங்களுடைய வேலைகளில் துவக்கலாம். அல்லது நீங்கள் வெளியே போகும் பொழுது லாபகரமாக வீடு வந்து சேரத்துக்கும் மகாலட்சுமியை வழிபடுறதும், நீங்கள் மலர் மாலைகள் அதிலும் வில்வ மாலைகள் நீங்கள் மகாலட்சுமிக்கு செலுத்துறது மிகவும் பிரியமான ஒரு பத்திரம்னு சொல்லலாம். இலைகள் அதை சார்ந்த அந்த மூலிகை இலை வந்து மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்தமானது. இதை நீங்கள் கோவில்களில் அம்பாளுக்கு அணிவிச்சு பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தாலே இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் விலகும். அது மட்டும் இல்லாமல் பண தேவைகள் உங்களுக்கு பூரணமாக நிறைவேறும். பொன்மழை பொழிவாளாம் அன்னை மகாலட்சுமி. ஆகவே இந்த வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க. வேலைகள் இருக்கக்கூடிய கால தாமதங்கள் கூட குறையறதுக்குண்டான ஒரு நிலை ஏற்படும். பணம் கைக்கு வந்தாலே மன சந்தோஷமாகும். மனம் சுறுசுறுப்போட தன்னம்பிக்கையோட தளர்ச்சி இல்லாமல் நீங்கள் வேலை செய்வீங்க. அதன் மூலமாக மென்மேலும் லாபம் அதிகரிக்கக்கூடிய நிலை ஏற்படும். இந்த வாரம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அமோகமான நற்பலன்களும் கிடைக்கும். கிடைக்கிறதுக்குண்டான வழிபாட்டு முறைகளும் நான் சொல்லியிருக்கேன். இதை தொடர்ந்து கடைப்பிடிச்சுக்கிட்டு வாங்க. இந்த வாரம் எல்லா விதமான நற்பலன்களும் கிடைக்க பெறுவீர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். தந்தையினுடைய உடல் நலத்தில் கவனம் தேவை. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள், மருத்துவ சேவைகள், மருந்து மாத்திரைகள் இதெல்லாம் காலத்திற்கும் தகுந்த நேரத்திற்கு கொடுத்துக்கிட்டு வாங்க. தந்தையினுடைய உடல் நலம் தான் உங்களுக்கு மிகவும் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். மிதுன ராசிக்காரர்களே, அலட்சிய போக்கு வேண்டாம். ஒரு சிறிய விஷயந்தானே, இதற்காக எதற்கு அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பாதீங்க. சின்ன விஷயம்தான் பெரிய நிலைகளில் கொண்டு போய் விடலாம். ஆகவே உடம்புக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருந்தால் கூட உடனடியாக கவனிக்க வேண்டிய ஒரு நேரம். கணவன் மனைவி இருவருக்குள்ளேயும் வாக்குவாதங்கள் குறைந்து அன்பு பெருக்கக்கூடிய ஒரு வாரம். விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு நிலை தான் இந்த வாரம் காணப்படுது. கடந்த வாரங்களில் 2 பேருமே பேசிக்காம ஏதோ ஒரு மனஸ்தாபங்கள், மன உளைச்சல்களில் ஈகோ உங்களுக்கு இருக்கக்கூடிய நேரங்களில் யார் பேசுறது யார் விட்டு கொடுக்கறதுங்கிற ஒரு சண்டை மனசுக்குள்ளேயே உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் கடந்து கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வாக்குவாதங்கள் எல்லாமே குறைந்து கணவன் மனைவி 2 பேருமே புரிஞ்சுக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பும் காணப்படும். தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை இந்த வாரம் உண்டு. கூட்டாளிகளிடம் சாதகமான சூழல் உண்டாகும். தொழில் சார்ந்தோ வியாபார நிலைகள்லையோ கூட்டாளிகள் உங்களுக்கு அனுசரணையாக நடப்பாங்க. இந்த வாரத்தில் அவங்க மூலமாக நல்லதொரு தனலாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் காணப்படுது.
புதிய நபர்களுடைய நட்பும் உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய செயல்பாடுகளில் மட்டும் சிறிது கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் அவசியம். நண்பர்கள் நல்லவர்களாகவும் நட்பு வட்டாரங்கள் சிறப்பாக இருந்தாலும் கூட அவர்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளில் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க. என்ன மாதிரி நடக்குது, பணம் போக்குவரத்து விஷயங்கள் என்ன, எதை சார்ந்து அவங்க பேசுகிறாங்க, அவங்களுடைய நடவடிக்கைகளை மிதன ராசிக்காரர்களை கண்காணிச்சிட்டு வர்றது இந்த வாரம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விடுவெள்ளி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் ஒரு வாரமாகவும் இருக்கும். ஆகவே இந்த செயல்பாடுகளில் மட்டும் கவனம் செலுத்துறது மிகவும் சிறப்பு. போட்டி பந்தயங்களில் நீங்கள் ஈடுபடும் பொழுதும் சரி, விளையாட்டு துறைகளில் அல்லது வெளியில் கூட நீங்கள் ஏதாவது போட்டிகளை கலந்துக்கிட்டீங்கன்னா வெற்றி வாய்ப்பு உங்களையே நாடி வரும். உங்களுடைய முயற்சி திறமைகள் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வெற்றியாளராக நீங்கள் அறிவிக்கப்படுவீர்கள். போட்டி பந்தயங்களில் நல்லதொரு சாதகமான நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாரமாகவும் இருக்குது. பொருட்கள் கையாளும் பொழுது ரொம்பவே கவனம் தேவை. எந்த ஒரு பொருட்களாக இருந்தாலும் சரி, விலை உயர்ந்த பொருட்களாலும் சாதாரண எளிமையான பொருட்கள் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கவனத்தோடு செயல்படுறது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். வெளிநாட்டு வேலைக்கான முயற்சிகளில் ஈடுபட்டுருக்கவங்களுக்கு நல்லதொரு அனுகூலமான பலன்கள் ஏற்படும். கல்விக்காக வேலை வாய்ப்பு அல்லது வெளிநாடுகளிலேயே உங்களுடைய வாழ்க்கை நிரந்தரமாக செஞ்சுக்கிறது, இது போன்ற காரியங்களில் நீங்கள் முயற்சி செய்யலாம். அதற்குண்டான வேலைகளுக்கான தேடல்களில் நீங்கள் ஈடுபடலாம். வெளிநாட்டில் பட்டப்படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வாரம் சாதகமான பல வேலைகள் உங்களுக்கு நடக்கும். மிதன ராசிக்காரர்களுக்கு உன்னதமான ஒரு வாரமாகவே கருதப்படுது. உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு உண்டான முயற்சிகளும் நல்ல பலன்களை ஏற்படுத்தும். வெளிநாடுகளில் படிச்சுட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கான ஒரு தகுதியும் உயரும். அது மட்டும் இல்லாமல் வேலைகளும் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்குங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு கைகூடுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும் காணப்படுது. மேலே கூறிய எல்லா செயல்களும் உங்களுக்கு சிறப்பாக நடக்கிறதுக்கு வழிபாடுகள் மிகவும் முக்கியம். இறை வழிபாடு இருந்தால் மட்டுமே உங்களுடைய செயல்பாடுகளில் நவ கிரகங்களுடைய இன்னல்கள் இல்லாமல் சாதகமாக செயல்படக்கூடிய ஒரு நிலை உருவாகும். ஆகவே இறை வழிபாடை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த வாரத்திற்கான வழிபாடு குருமார்களை வழிபடுறது ரொம்பவே சிறப்பு. அதிலும் புதன்கிழமைகளில் வழிபடுறது தம்பதிகள் இருவருக்கிடையே ஒற்றுமை பெருகக்கூடிய ஒரு நாள். குருமார்களை வியாழக்கிழமையில தானே வணங்கணும், புதன்கிழமையில வணங்கினா சிறப்பா அப்படின்ற ஒரு கேள்வியும் உங்கள் மனசில் எழறது எனக்கு தெரியுது. இருந்தாலும் குருமார்கள் சித்தர்கள் இவங்களெல்லாம் உங்களுடைய ராசிக்கு ஏற்றபடி மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டான ஒரு வழிபாடு தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். இது போன்ற வழிபாடுகள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க. புதன்கிழமையில் குருமார்களுக்கு விருப்பமான நைவேத்தியங்கள் செய்கிறது வீட்டில் இருந்தே நீங்கள் வழிபாடு செய்யலாம் அல்லது ஆலயங்களுக்கு சென்றும் வழிபாடு செய்யலாம். அது உங்களுடைய விருப்பம் சார்ந்த ஒரு விஷயம். இருந்தாலும் அவர்களுடைய ஸ்தோத்திரங்கள் கவச்சங்கள் குரு கவச்சம் பாராயணம் பண்ணுறது உங்களுக்கு மிகுந்த ஒரு நன்மைகள் ஏற்படுத்தும். இந்த வாரம் சுமூகமான நற்பலன்களும் மனசுக்கு திருப்திகரமான செயல்பாடுகளும் நீங்கள் ஈடுபடுறதுக்கு எல்லா விதமான சுகங்களும் உங்களை நாடி வருவதற்கு இந்த வழிபாடு உங்களுக்கு மிகுந்த நற்பலன்களை ஏற்படுத்தும். மிதுன ராசிக்காரர்களே, இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான பலன்களே காணப்படுகிறது. கிரக அமைப்புகளும் உங்களுக்கான ஜாதக அமைப்புகளும் சிறப்பாகவே இருக்கும்படியால் எல்லா செயல்களும் நலனாகவே இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கான பலன்கள் பார்க்கலாம். கடல் மார்க்க பயணங்களால் நன்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு. கால்நடைகளாலும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பசுவை நீங்கள் எந்த அளவுக்கு பராமரித்து வளர்த்து வரீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் செல்வம் செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். எதிர்பார்த்த லாபமும் உங்களுக்கு அடைவீர்கள். தாயினுடைய ஆதரவு இந்த வாரம் உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை உண்டு. எப்பொழுதும் தாயினுடைய கருணைக்கு நீங்கள் பாத்திரமாக இருங்க. அவர்களுடைய பூரண ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லா நிலைகளிலும் உயர்வை மட்டுமே ஏற்படுத்தி தரும். இந்த வாரம் உங்களுக்கு பொருட்சேர்க்கை உண்டாகிறதுக்குண்டான வாய்ப்புகளும் காணப்படுது. கலைஞர்களுக்கெல்லாம் திறமைகள் வெளிப்பட்டு கீர்த்தி பெருக்கக்கூடிய ஒரு நிலைகளும் காணப்படுகிறது. கலைத்துறையில் சில நுணுக்கங்களை கற்றுக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்புகளும் உண்டு. கீர்த்தியும் ஏற்படும். வாரிசுகள் பிள்ளைகள் வழியில் சுப விரயங்கள் உண்டாக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு. அவர்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களுக்காக சுப விரயங்கள் ஏற்படலாம். வெளிநாட்டு யோகம் பிள்ளைகளுக்கு ஏற்படும் பொழுது கல்வி சார்ந்த ஒரு சிறு
உயர்வுக்காகவும் நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். பூர்வீக சொத்துக்களால் நன்மை ஏற்படும். மூதாதையர்களுடைய வழியில் வரக்கூடிய இந்த சொத்துக்கள் உங்களுக்கு எல்லா விதங்களிலும் அனுகூலமான பலன்களை மட்டுமே ஏற்படுத்தி தரும். ஆலயங்களுக்கு போயிட்டு அங்கு வேள்வி நடக்கக்கூடிய நிலைகளில் நீங்கள் அதுலேயும் கலந்துக்கிட்டு மன சந்தோஷப்படுவீங்க. இறைவனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்குண்டான ஒரு யோகமான பலன்களும் காணப்படுகிறது. மந்திர உபதேசம் பெறக்கூடிய ஒரு நிலையும், மந்திரங்களை முழுமையாக கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வமும் ஏற்படும். மந்திரம், ஜபம் இது போன்ற நிலைகளில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. கடகராசிக்காரர்களே, இளைய சகோதரர்கள் கிட்ட அனுகூலமாக நடந்துக்கோங்க. அவர்களிடம் கனிவான பேசுகிறதும், அவர்களோட நீங்கள் அனுசரித்து நடந்துக்கிறது, வாக்குவாதங்களை தவிர்க்கிறது, குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு உங்களுடைய நடவடிக்கையும் மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாகவே இருக்கும். உங்களுடைய பெயர் நல்ல பெயராக நீங்கள் தக்க வச்சுக்கிறதுக்கு இளைய சகோதரர்கள் கிட்ட கனிவான போக்கை கடைப்பிடிக்கிறது இந்த வாரம் உங்களுக்கு எல்லா விதங்களிலும் சிறப்புகளை மட்டுமே ஏற்படுத்தி தரும். அனுகூலமாக நடந்துக்கோங்க. அவர்கள் உங்களை விட இளையவர்கள். அவர்கள்கிட்ட நீங்கள் பெரிய ஒரு மரியாதை எதிர்பார்க்கிறதோ அல்லது தேவையற்ற வார்த்தைகள் பேசிட்டாங்கன்ற காரணத்தினால நீங்கள் தேவையற்ற கருத்துக்கள் அவங்கக்கிட்ட பேசுகிறதோ எதுவுமே இந்த வாரம் உங்களுக்கு பலனளிக்காது. ஆகவே பொறுமையும் நிதானமும் தேவை. இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இன்னும் மென்மேலும் எல்லா செயல்களும் நடப்பதற்கு வழிபாடு மிக முக்கியம். அந்த வழிபாடை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இதை கவனத்தோடு செய்யுங்க. உங்களுக்கு மேலே குறிப்பிட்ட எந்த பிரச்சனைகளும் குறுக்கிடாது. தானாக அது விலகிடும். நல்ல முறையில் இந்த வாரத்திற்கு தேவையான பணப்புழக்கமும் பொருளாதார நிலைகள் சீர்பெறுவதற்கு இந்த வழிபாடு மிகவும் முக்கியம். உங்களுடைய குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டு வாங்க. என்றைக்குமே மறக்கவே மறக்காதீங்க. எத்தனை தெய்வங்கள் உங்களுக்கு துணை இருந்தாலும் அந்த குல தெய்வம்தான் உங்களுக்கு சகலவிதமான அனுகிரகங்கள் செய்யக்கூடியவர்கள். ஆகவே அப்பேற்பட்ட குல தெய்வத்தை நீங்கள் தொடர்ந்து வழிபட்டு வர்றது உங்களுக்கு எல்லா விதங்களிலும் நன்மைகளை ஏற்படுத்தும். அதுவும் வெளியூர் தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையறதுக்கு குல தெய்வங்கள் உங்களுக்கு தகுந்த நற்பலன்களை வழங்குவார்கள். வியாபாரமும் தொழிலும் சிறப்பாக நடக்கிறதுக்கும் சரி, நீங்கள் வெளியூர் தொடர்பாக தொழில் நிமித்தமாக போயிட்டு வர வேலைகள் சுபமாகவும் நல்லதொரு தன லாபமாக நடக்கிறதுக்கு குலதெய்வ வழிபாடு மிகவும் சிறந்தது. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்கள் பார்க்கலாம். இந்த வாரம் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் அதிகமான கவனம் செலுத்துறது மிகவும் முக்கியம். சிம்மராசிக்காரர்களே, எந்த ஒரு செயலை செய்தாலும் நிதானத்துடன் செய்ய வேண்டும். அவசர கதியில் எந்த ஒரு வேலைகளிலும் ஈடுபடாதீங்க. பொறுமையான போக்கை கடைப்பிடிங்க. உடல் சார்ந்த விஷயங்கள், அதை சார்ந்த உபாதைகள், இன்னல்கள் எல்லாம் விலகிறதுக்கு மருத்துவ உதவியை நாடுங்க. நேரத்திற்கு தகுந்த ஆகாரம், உணவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உடலுக்கு தேவையான சத்தான ஆகாரங்களை அதனுடைய அளவோடு நீங்கள் சாப்பிட்றது உங்களுடைய ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்தும். வீண் அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை உண்டு. ஆகவே இந்த வாரம் முக்கியமான முடிவுகளை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. கடன் பிரச்சனைகள் குறையறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளும் காணப்படும். வாகன பயணங்களில் போகும் பொழுதோ வரும் பொழுதோ மிகுந்த கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் செயல்படுங்க. பாதுகாப்பு கவசங்கள் இந்த வாரம் உங்களுக்கு அதிகமாகவே பயன்படுத்திக்கோங்க. அலட்சிய போக்கை காட்ட வேண்டாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய கொரோனா வைரஸ் அதிகரிக்கக்கூடிய காலத்தில் நீங்கள் வெளியே போகும் பொழுது முகக்கவசங்கள் அணிஞ்சிக்கிட்டு போகிறதும், அரசாங்கம் சொன்ன வழிமுறைகளை நீங்கள் கையாள்றது மிகவும் முக்கியம். சிந்தனையின் போக்கில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். புதிய பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அனுகூலமான நற்பலன்களும் ஏற்படும். வெளியூர் போகக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும். எண்ணிய முயற்சிகள் ஈடேறக்கூடிய ஒரு நிலை உண்டு. இந்த வார கிரக அமைப்புகள் உங்களுக்கு 50% குறைபாடாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் பார்க்கும் பொழுது 50% வெற்றி நிறைந்த ஒரு வாரமாக தான் இருக்கும். ஆகவே உங்களுடைய முயற்சிகள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். தந்தை மற்றும் வாரிசுகளுக்கிடையே இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடுகள் குறையறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளும் காணப்படும். தந்தையுடைய வார்த்தைகள் சொல் கேட்டு மதித்து நடக்கிறது, பிள்ளைகள் கிட்ட கனிவாக பேசுறது, இந்த 2 விஷயமே இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாகவே நடக்கும். தந்தையும் வாரிசுகளும் உங்களுக்கு அனுகூலமாக மன சந்தோஷம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவர்களுடைய அணுகுமுறைகளும் இருக்கும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையும் உண்டாகும்.
வாக்கு வன்மையால் பெருமை பெறக்கூடிய ஒரு வாரம். உங்களுடைய வாக்கு சாதுரியம், உங்களுடைய நல்ல பேச்சு தன்மைகள், இது போன்ற விஷயங்கள் இருக்கிறதுனால எந்த காலத்திலையும் எந்த சூழ்நிலையிலும் சாமர்த்தியமாக மீண்டு வெளியே வந்துடுவீங்க. எல்லா பிரச்சனைகளும் சந்தித்து சிறப்பாக நீங்கள் வாழறதுக்குண்டான யோகமான அமைப்புகள் உங்களுடைய வாக்கிலேயே காணப்படுது. கிரக அமைப்புகள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கிறது. வாக்கு சாதுரியமான விஷயங்கள் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாரம். இந்த வாரம் மென்மேலும் பல சிறப்புகளை நீங்கள் பெறுவதற்கு வழிபாடு மிகவும் முக்கியம். இந்த வாரத்திற்கான வழிபாடு வெள்ளிக்கிழமை தோறுமே அம்பிகையை வழிபட்டு வாங்க. மனசில் தன்னம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் அதிகரிக்கும். காலையில் நீங்கள் குளிக்கும் பொழுது அந்த பக்கெட்டு தண்ணீரில் ஓம்ன்ற எழுத்தை எழுதி ஸ்நானம் செய்யுங்க. அப்படி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வர்றதுனாலையும் தினசரி வரக்கூடிய பஞ்சாங்கத்தை 5 முறை நமஸ்காரம் செய்யுங்க. அதுவும் உங்களுக்கு நல்ல விதமான நற்பலன்களை ஏற்படுத்தும். சிம்மராசிக்காரர்களே, உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த 2 குறிப்புகளையும் தொடர்ந்து கடைப்பிடிச்சிக்கிட்டு வாங்க. வாழ்க்கையில் எல்லா விதமான சுகங்களையும் அனுபவிக்க பெறுவீர்கள். கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்கள் பார்க்கலாம். நண்பர்கள் மூலமாக தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும். நல்லதொரு சிந்தனைகள் அதிகரிக்கும். நண்பர்கள் உங்களுக்கு அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்துவார்கள். அவர்களுடைய ஆலோசனைகளும் உங்களுக்கு தகுந்த நடவடிக்கையும் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு தொழிலில் லாபம் காணக்கூடிய ஒரு வாரமாக இருக்கு. சர்வதேச வணிகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்களாக இருக்கலாம், அல்லது இணையம் சார்ந்த சர்வதேச வணிகத்தில் நீங்கள் ஈடுபட்டு இருந்தாலும் நீங்கள் நினைச்ச மாதிரி கன்னிராசிக்காரர்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். இதனால் தனலாபம் கிடைக்க பெறுவீர்கள். பணப்புழக்கம் தாராளமயமாக இந்த வாரம் காணப்படும். மனம் சந்தோஷமும் இருக்கும். இது போன்ற நிலைகளில் கேளிக்கை, விளையாட்டு இதிலெல்லாம் உங்கள் மனசு அதிகமாகவே ஈடுபாடு இருக்கும். மன மகிழ்ச்சியும் அடைவீர்கள். வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிலை உண்டாகும். வியாபாரம் தொழில் நிமித்தமாக இதனால் கீர்த்தியும் பெருக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு. நீங்கள் போயிட்டு வர வேலைகள் எல்லாம் சிறப்பாகவே நடக்கும். உங்களுடைய காரியங்கள் எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு நிலையும், கைக்கு மேலே பலன் வந்து சேரக்கூடிய ஒரு சூழலும் காணப்படுகிறது. புதிதாக வேலை தேடுறவங்களுக்கெல்லாம் சுப செய்திகள் உண்டாகும். கிடைக்கக்கூடிய நல்ல வேலைகள் உங்களுக்கான அங்கீகாரம் தரக்கூடிய வகையிலும், உங்களுடைய திறமைகள் முயற்சிக்கு ஏற்ற வகையில் உங்களுக்கு இந்த வாரம் சிறப்பான வேலைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு யோகமான அமைப்பும் காணப்படுது. கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக செயல்படும். உடல் நலத்தில் இருந்துட்டு வந்த ஒரு சில பிரச்சனைகள், உடல் உபாதைகள், இன்னல்கள் நீங்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும் உண்டு. உடல் சார்ந்த விஷயங்கள் ஆரோக்கியமாக வாழறதுக்கு தன்வந்திரி பகவானை நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு வரதும், அவருடைய ஸ்லோகங்கள் சொல்லுங்க. தொடர்ந்து இது போன்ற மந்திரங்கள் உங்களுக்கு பக்க பலமாகவே இருக்கும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரயே அமிர்த கலச ஹஸ்தாய சர்வாமிய விநாசனாய திரைலோக்கிய நாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமோ நமக. இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு வாங்க. தன்வந்திரி ஸ்லோகங்கள் உங்களுக்கு 108 முறை நீங்கள் சொன்னாலே போதும். சகல விதமான ஆரோக்கியமும் கிடைக்க பெறுவீர்கள். மூத்த சகோதரர்கள் கிட்ட வாக்குவாதங்களை தவிர்க்கிறது. கன்னிராசிக்காரர்களே, உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்படும். எந்த தவறுகள் இருந்தாலும் சரி, அவர்களோட உங்களுக்கு மனக்கசப்புகளோ மனம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் தவிர்த்துருங்க. ஏன்னா உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் பெரியவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கான உரிய மரியாதையும் மதிப்பும் அளிப்பது அவசியம். இந்த வாரம் அவர்களோட இணக்கமாக வாழறதுக்கு முயற்சி செய்யுங்கள். அப்படி செய்யும் காலத்தில் உங்களுக்கு எல்லா விதமான சுகமான பலன்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை இயற்கையாகவே உருவாகும். விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு மனப்போக்கையும் வளர்த்து கொள்ளுங்கள். இந்த வாரம் பொன் பொருள் ஆபரண சேர்க்கை உண்டாகக்கூடிய ஒரு நிலை உண்டு. எடுத்த காரியங்கள் சிறப்பாக நடக்கும் பட்சத்தில் வியாபாரமும் நல்லதொரு தனலாபம் கிடைக்கும். இது போன்ற பண வரவின் காரணமாக பொருள் பொன் சேர்க்கை ஏற்படும். எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பும் காணப்படுது. இந்த வாரத்திற்கான வழிபாடு திங்கட்கிழமையில் சிவபெருமான வழிபட்டு வர்றது உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த இன்னல்கள் குறையறதுக்குண்டான ஒரு அமைப்புகளும் இருக்குது. சிவ கவச்சம் படிச்சுட்டு வாங்க. ருத்ர ஜபம் சொல்கிறதும், சிவ பஞ்சாட்சரம் வயநமசி மசிவயன யனம சிவ சிவயநம நம சிவய
சொல்லக்கூடிய பஞ்சாட்சர மந்திரங்களை தொடர்ந்து நீங்கள் சொல்லிக்கிட்டு வரதும் சிவபெருமானுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க செய்யும். இந்த வாரம் சுகமான நற்பலன்கள் கிடைக்கும். லாபகரமாகவும் சந்தோஷமாகவும் நீங்கள் பலவித செயல்களில் ஈடுபடுறதுக்கும் மன நிம்மதி பெறுவதற்கும் திருப்திகரமாக இந்த வாரத்தை நீங்கள் வழி நடத்துறதுக்கு சிவபெருமானுடைய அருளை பரிபூரணமாக பெற சிவ மந்திரங்களை தொடர்ந்து உச்சாடனம் செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா விதமான சகல நலன்களும் கிடைக்க பெறுவீர்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். தொழிலில் புதுவிதமான திட்டங்களை செயல்படுத்துவீங்க. வியாபார வளர்ச்சிக்காக புதுவிதமான சில நுணுக்கமான செயல்களை கற்றுக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளும் இருக்குது. நல்லதொரு முன்னேற்றம் அடையணுங்கிற எண்ணத்தின் மூலமாக உங்களுடைய முயற்சி செயல் திட்டங்கள் யாவும் சிறப்பாகவே இருக்கும். இளைய உடன் பிறப்புகள் கிட்ட ஆதாயம் ஏற்படும். அவர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள். இளைய சகோதர சகோதரிகள் கிட்ட உங்களுக்கான நல்லதொரு ஒத்துழைப்பும் கிடைக்கும். அவர்களும் உங்களுக்கு மிக சிறந்த ஒரு ஆதரவு அளிக்கக்கூடிய வகையில் இந்த வாரம் காணப்படுகிறது. பிள்ளைகள் வழியில் நல்லதொரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு நிலை உண்டு. உங்களுடைய எல்லா விதமான கஷ்டங்களும் அந்த பிள்ளைகளுக்கு தெரிந்திருந்தாலும் அவர்கள் அதை நினச்சி அவங்களுடைய வாழ்க்கையில் உயர்வுக்கு வரணும், தன் தந்தைக்கு நற்பெயர்கள் வாங்கி கொடுக்கணுங்கிற அடிப்படையிலேயும் நல்லதொரு கல்வியாளர்களாக இருக்கும் சமயத்தில் பிள்ளைகள் வழியில் நல்லதொரு நற்பெயர்கள் உங்களுக்கு கிடைக்க பெறுவீர்கள். மன தைரியத்தோட இந்த நாள் பொறுமையோடு நீங்கள் செயல்பட்டால் எடுத்த காரியங்கள் முடிக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு. மனசில் எவ்வளோதான் தைரியம் இருந்தாலும் சரி, பொறுமை இல்லாமல் செய்யக்கூடிய சில வேலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் வேறு நிலைகளில் கொண்டு போய் முடிஞ்சிடும். ஆகவே மன தைரியத்தோட பொறுமையும் நிதானத்தோடு செயல்பட்டால் மட்டுமே உங்களுக்கான காரியங்கள் சிறப்பாகவே நடக்கும். விவசாய பெருமக்களுக்கு இந்த வாரம் எதிர்பார்த்த தன லாபம் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு யோகம் இருக்குது. விவசாய மக்களுக்கு நல்லதொரு மகசூல் கிடைக்கக்கூடிய ஒரு நிலையும், அறுவடை காலங்கள் உங்களுக்கு சிறப்பாக நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுகிறது. நிலமகள் உங்களுக்கு அனுசரணையாக எல்லா விதங்களிலும் அனுகூலமான பலன்களை தருவாள். வாகன அபிவிருத்தி செய்யறதுக்குண்டான யோகமான பலன்களும் கிடைக்க பெறுவீர்கள். புதுவிதமாக வரக்கூடிய வாகனங்கள் வாங்கிறதுக்குண்டான பணமும் அதை சார்ந்த சிறப்பான அம்சங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கிறதுக்குண்டான ஒரு யோகம் இருக்குது. பணியிலையும் உங்களுக்கு ஏற்ற பொறுப்புகளை தாங்களே செய்யணுங்கிற எண்ணம் உங்களுக்கு ஏற்படும். ஒருத்தர் உங்ககிட்ட மிகப்பெரிய பொறுப்பை ஒப்படைச்சாங்கன்னா அதை சக ஊழியர்களோடு நீங்கள் செய்யாமல் உங்களுக்கு இட்ட வேலைகள் கட்டளைகளை அந்த பொறுப்புகளை நீங்கள் தான் செய்யணுங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிலையும் உண்டு. அதுபோல் கொடுத்த வேலைகளில் வேகமாக நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. உங்களுக்கு நல்லதொரு பெயர் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. குதிரை வேகமாக இந்த வேலைகள் எல்லாம் சிறப்பாக நடத்தி முடிக்கணுங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிலை உண்டு. மென்மேலும் இந்த வாரம் துலாம் ராசிக்காரர்களுக்கு சகல விதமான நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கு வழிபாடு செஞ்சுக்கிட்டு வந்தாலே போதும். இந்த வாரத்திற்கான வழிபாடு சொர்ண பைரவரை சனிக்கிழமையில் வழிபட்டு வாங்க. இப்படி வழிபாடு செஞ்சுட்டு வந்தாலே போதும், மனசில் என்ன தெளிவு ஏற்படும். சொர்ண பைரவர் தனாகிருஷ்ண பைரவரை நீங்கள் வழிபட்டு வந்தாலே சகல செல்வங்களும் உங்களுக்கு நினச்ச நேரத்தில் உங்களை நாடி வரக்கூடிய ஒரு நிலையும் உண்டு. சிவபெருமானுடைய அருளால் அதிலும் சனிக்கிழமையில் சொர்ண பைரவரை வழிபடுறது மிகவும் சிறப்பு. எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். சத்ரு சம்ஹார மூர்த்தியாகவும் இருக்கிறாரு. எல்லா நிலைகளிலும் இந்த வாரம் உங்களுக்கு உயர்வு உண்டாகும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்கள் பார்க்கலாம். பயணங்கள் மூலமாக லாபம் அடையக்கூடிய ஒரு வாரம். வெளியூர் தொடர்பாக அல்லது வியாபாரம் தொழில் நிமித்தமாக வெளியூர் போக வேண்டிய ஒரு சூழலும் ஏற்படும். இப்போ நீங்கள் போகும் பொழுது காலி பையோடு போன நீங்கள் வரும்பொழுது பணம் நிறைவாக வரக்கூடிய ஒரு சூழல் காணப்படும். பெரியோர்களுடைய ஆசைகளும் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் இன்றைய நாள் உங்களுக்கு பரிபூரணமாகவும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல முறையில் நடக்கிறதுக்கும் எல்லா விதமான சுகமான அனுகூலமான பலன்கள் பெறுவதற்கு பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் மிகுந்த உறுதுணையாகவே இருக்கும். உங்களுக்குள்ள மறைஞ்சு கிடக்க அந்த திறமைகள் எல்லாம் வெளிப்படுறதுக்குண்டான ஒரு யோகமான அமைப்பும் காணப்படுது. திறமைசாலிகளாக இருந்தாலும்
அதை வெளிப்படுறதுக்குண்டான ஒரு அமைப்புகள் வரும் நேரத்தில் தான் அந்த திறமைகள் கூட வெளியே வரும். எவ்வளவுதான் நீங்கள் திறமைசாலியாகவும் புத்திசாலியாக இருந்தால் கூட அந்த வாய்ப்பு வரக்கூடிய நேரங்களில் மட்டுமே வெளிப்படக்கூடிய ஒரு நிலை உண்டு. அப்படிப்பட்ட நல்ல நேரம் இந்த வாரம் காணப்படும். விருச்சிக ராசிக்காரர்களே, வாரிசுகளுக்கு தேவைகளை அறிஞ்சு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த பொருளை வாங்கி கொடுக்கறதோ, அவங்களுடைய மனசை திருப்திகரமாக நீங்கள் வச்சுக்கிறதும் இந்த வாரத்தில் நீங்கள் ஈடுபடுவீங்க. பிள்ளைகள் உங்களுக்கு அனுசரணையாகவும் இருப்பாங்க. உங்கள் மேலே அதிகமான பாசம் வச்சிருக்க பிள்ளைகளாகவே இருப்பாங்க. தன வரவுகளால் சேமிப்புகள் உயரக்கூடிய ஒரு நிலை உண்டு. குடும்பத்தில் இதனால் மன சந்தோஷமும் மன நிறைவான ஒரு சுப செய்திகள் எல்லாம் நடக்கும். வீட்டில் மன மகிழ்ச்சி பெருகும். புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான யோகமான அனுகூலமான பலன்களும் உண்டு. வியாபாரம் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய தாயிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஆகவே கவனம் தேவை. பேசக்கூடிய வார்த்தைகளினுடைய மதிப்பை அறிந்து பேச வேண்டும். அனாவசியமாக பெற்ற தாயின் பார்க்காம வாக்குவாதங்கள் செய்கிறது, சண்டையிடுறது, முரண்பாடான கருத்துக்கள் சொல்றது, அவர்களுடைய பேச்சுக்கு மதிப்பளிக்காமல் அநாகரிகமாக நடந்து கொள்வது, இது போன்ற விஷயங்கள்லேருந்து விலகி இருந்தீங்கன்னா உங்களுக்கு தாயோட நல்லதொரு அனுகூலமான பலன்கள் இருக்கும். உங்களுடைய தாய் மகன் உறவு சிறப்பாகவே காண இது போன்ற விஷயங்கள் நீங்கள் கையாளுறது ரொம்பவே நல்லது. வழக்குகளில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு. நிலம் சார்ந்த வழக்குகளாகவோ அல்லது தொழில் சார்ந்த வியாபாரம் நிமித்தமாகவோ நியாய கோரிக்கைகளுக்காக நீங்கள் வழக்கு தொடுத்திருந்தால் அதில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை உண்டு. இந்த வாரத்திற்கான வழிபாடு சஷ்டி தினத்தில் முருகப்பெருமான வழிபட்டு வாங்க. உத்தியோகம், வேலைகள் இது தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இன்னல்கள் குறைந்து மனசில் தெளிவுகள் கிடைக்க பெறுவீர்கள். உங்களுடைய வேலைகளும் படு ஜோராக நடக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கும். சஷ்டியில் முருகப்பெருமான வழிபட்டு வர்றது நிலம் சார்ந்த விஷயங்களுக்காக தொழில் செய்கிறவங்களுக்கும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான நற்பலன்கள் கிடைக்க பெறுவீர்கள். நிலம் விற்கலை, சரியான வீடு உங்களுக்கு கைக்கு வந்து சேரலைனாலோ இல்லை புதிதாக வீடு வாங்குறவங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் கால தாமதங்கள் இல்லாமல் உங்களுக்கு நல்ல முறையில் வீடு கிடைக்கிறதுக்கும் நீங்கள் முருகப்பெருமான சஷ்டி தினத்தில் விரதமிருந்து வழிபட்டு வாங்க. முருகர் அருளால் எல்லாம் சுபமாகவே நடக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்கள். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் ஏற்படும். தம்பதிகள் இடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை காணப்படும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் நிலை பெறக்கூடிய ஒரு வாரமாக காணப்படுது. தனுசு ராசிக்காரர்களே, குருவினுடைய பரிபூர்ண அருளால் உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே விலகி சுகமான நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் காணப்படுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மரியாதையும் பொறுப்புகளும் அதிகரிக்கக்கூடிய நிலை. உங்களை நம்பி அதுவும் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்ற வகையில் சில பெரிய பொறுப்புகள் எல்லாம் உங்களை வந்தடையக்கூடிய ஒரு நிலையும், அதே தருணத்தில் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களை பற்றிய நல்லதொரு மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு வாரமாக காணப்படுது. பிள்ளைகள் வழியில் சுப செய்திகள் கிடைக்கும். வெளிநாடுகள்லையோ வெளியூர்லேயோ உங்கள் பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக நல்லதொரு மகிழ்ச்சியான செய்திகள் வரக்கூடிய ஒரு நிலையும், அவர்களுக்கான உத்தியோகம் எல்லாம் சிறப்பாகவே அமையும். பிரபல மாணவர்களுடைய நட்பு அறிமுகம் உண்டாக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். ஆகவே இந்த வாரம் சிறப்பான நற்பலன்களை அடைய பெறுவீர்கள். பிரபல மாணவர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு நல்லதொரு வளர்ச்சி ஏற்படுத்தும். அவர்கள் மூலமாக நீங்கள் நல்லதொரு செயலை செய்யக்கூடிய ஒரு நிலையும், பிற இடங்களில் உங்களுக்கான ஒரு மதிப்பு மரியாதையும் உயரக்கூடிய ஒரு நாளாகவே காணப்படுது. தன லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையும் இந்த வாரம் சிறப்பாகவே இருக்கு. பணமழை பொழியக்குண்டான ஒரு வாரமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமையும். பணத்திற்கு எந்த பற்றாக்குறையும் ஏற்படாது. உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். தாய் வழி உறவுகளிடத்துல மட்டும் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. தாய் மாமன் வழியிலேயோ அல்லது தாய் வழியில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் மூலமாக எந்த வார்த்தைகள் நீங்கள் பேசும் பொழுதும் மதிப்பும் மரியாதையுடனும் பேசுறதும், அவர்களோட இணக்கமான சில செயல்கள் புரிகிறது இந்த வாரம் உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் அதிகாரிகளோட பழகும் பொழுது அளவாக பழகுங்க, அதுதான் உத்தமம். அதிக அளவாக பழகிட்டு அப்புறம் தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். ஆகவே எதுவாக இருந்தாலும் அளவோடு பழகிறது. இந்த வாரம் உங்களுக்கு மிகுந்த சிறப்பை தரும். இந்த வாரத்திற்கான வழிபாடு
செவ்வாய்க்கிழமை தோறுமே நாக தேவதைகளை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் புதுவிதமான கண்ணோட்டங்கள் ஏற்படும். வாழ்க்கை பற்றிய புரிதலும் உண்டாகும். உங்களுடைய இந்த வாழ்வு ஆரோக்கியமாகவும் இந்த வாரம் சிறப்பாக நடக்கிறதுக்குண்டான எல்லா யோகமான அமைப்புகளும் காணப்படும். நாக தேவதைகளை தொடர்ந்து வழிபட்டு வாங்க. தனுசு ராசிக்காரர்களே, இந்த வாரம் உங்களுக்கு மிக சிறப்பான பலன்கள் நிச்சயம் ஏற்படும். மகர ராசிக்காரர்களுக்கான பலன்கள் பார்க்கலாம். இந்த வாரம் உங்களுடைய கடன் சுமை குறையறதுக்குண்டான ஒரு நிலையில் காணப்படும். கடன்களை வெகுவாக அடைக்கிறதுக்குண்டான பணமும் அதற்குண்டான தேவைகளும் நீங்கள் கிடைக்க பெறுவீர்கள். பொருட்சேர்க்கை இந்த வாரம் உங்களுக்கு சேரக்கூடிய ஒரு நிலை உண்டு. நண்பர்களுடைய வட்டாரத்தில் உங்களுக்கு நல்லதொரு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு சூழலும், நம்பிக்கை மிகுந்த நண்பர்களாக இந்த வாரம் திகழக்கூடிய ஒரு நிலை காணப்படுகிறது. உயர் அதிகாரிகளுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும். இந்த நட்பு நல்ல விதமாக உங்களுக்கு எல்லா விதமான அனுகூலமான பலன்களும் ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்போட எல்லா வேலைகளும் சிறப்பாக நடக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளும் காணப்படுது. உத்தியோகம் சிறப்பாக அமையறதுக்குண்டான ஒரு யோகங்களும் உண்டு. கடன் உதவிகள் கிடைக்கிறது, அதுவும் எதிர்பார்த்த வகையில் அந்த தொகை உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நிலை காணப்படுகிறது. வெளி வட்டாரங்களில் மதிப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு அதிகரிக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு. மனசில் இருந்துட்டு வந்த ஒரு சில சங்கடங்கள் குறைந்து தெளிவு கிடைக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளும் காணப்படுகிறது. மன தெளிவு இருந்தாலே எல்லா செயல்களும் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும். நினைத்த காரியங்கள் நல்ல முறையில் நிறைவேற்றுவதற்குண்டான ஒரு வாய்ப்புகளும் காணப்படும். புதிய தொழில் முயற்சியை நீங்கள் கையாளும் பொழுது நல்ல விதமாக உங்களுடைய செயல்பாடுகள் கைகூடி வரக்கூடிய ஒரு நிலை உண்டு. பண விஷயங்களில் பார்க்கும் பொழுது சாதுரியமாக பேசி சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு கிடைக்கும். சந்தேக எண்ணங்களால் நெருக்கமானவர்கள் கிட்ட கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம். ஆகவே நெருங்கிய நண்பர்கள், உறவுகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய இவர்கள் கிட்ட சந்தேக எண்ணங்களால் எந்த ஒரு பார்வையோ அல்லது வார்த்தைகள் கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா உங்கள் மனசில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள்னால உங்களுக்கு சந்தேக குணங்கள் ஏற்படலாம். அது பிறரை மனசை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால மகர ராசிக்காரர்களே, பொறுமையும் நிதானத்தோட இவர்கள்கிட்ட இந்த வார்த்தை கேட்கலாமா பேசலாமாங்கிறத ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது அவசியம். இந்த வாரத்திற்கான வழிபாடு செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான வழிபட்டு வர்றது உங்களுக்கு எல்லா விதங்களிலும் நன்மைகளை ஏற்படுத்தும். குறிப்பாக உறவுகளிடத்தில் இருந்துட்டு வந்த ஒரு சில கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்குண்டான ஒரு நிலையும் காணப்படுகிறது. ஆகவே இந்த வாரம் முருகப்பெருமான வழிபட்டு வந்தீங்கன்னா எல்லா விதமான சௌபாகியங்களும் கிடைக்க பெறுவீர்கள். கும்பராசிக்காரர்களுக்கான பலன்கள் பார்க்கலாம். பதவி உயர்வு ஏற்படக்கூடிய பதவி உயர்வால் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையும் உண்டு. குடும்பத்தில் கலகலப்பான சந்தோஷமான ஒரு சூழலும் காணப்படும். கும்பராசிக்காரர்கள் மனதில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறையறதுக்குண்டான ஒரு நிலையும் உண்டு. தலைமை பதவியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சாதகமான சூழல் ஏற்படும். கால்நடைகளுக்கெல்லாம் மருத்துவ செலவுகள் செய்ய நேரிடலாம். ஆகவே கால்நடைகளை பராமரிப்பு செய்கிற விஷயத்தில் மட்டும் சற்று விழிப்புணர்வோடு இருக்கிறது உங்களுக்கு மிகவும் நல்லது. கால்நடைகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். தொழிலையும் புதிய நபர்களோட கூட்டாளியாக சேர்த்துக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பும் காணப்படுது. தொழிலில் அதிகமான விருத்தி செய்யறதுக்கும் ஒரு நல்லதொரு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு புதிய நபர்களை எல்லாருக்குமே உங்களுக்கு மனசுக்கு யார் சரின்னு படுறாங்களோ அவங்கள மட்டுமே கூட்டாளியாக சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு காணப்படுது. ஆடம்பர செலவுகளை குறைச்சிட்டாலே போதும். இந்த வாரம் சேமிப்புகள் அதிகரிக்கும். சேமிக்கிறதுக்கு உண்டான ஒரு மனமும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு. கிரக அமைப்புகளும் உங்களுக்கு சார்பாகவே எல்லா செயல்களும் சாதகமாக நடக்கும். கவலை வேண்டாம். கும்பராசிக்காரர்களே, எப்பேற்பட்ட போட்டிகளையும் சமாளித்து வெளியே வந்துடுவீங்க. வியாபாரம், தொழில், இந்த ரெண்டுத்திலையுமே போட்டிகள் இல்லாத உலகமே கிடையாது. போட்டிகள் நிறைந்த இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் நீங்கள் எதிர்கொண்டு தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இதன் மூலமாகவும் நல்லதொரு லாபம் அடையக்கூடிய ஒரு நிலை உண்டு. தந்தையிடம் இருந்துட்டு வந்த சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகக்கூடிய ஒரு நிலையும் காணப்படுது. இந்த வாரம் கும்பராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான அனுகூல பலன்களும் ஏற்படலாம். இன்னும் மென்மேலும் சிறக்க வழிபாடு மிகவும் அவசியம். இந்த வாரத்திற்கான வழிபாடு மகாலட்சுமியை வழிபட்டு வாங்க. அதிலும் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியை வழிபட்டு வர்றதுனால
சகல விதமான யோகங்களும் கிடைக்க பெறுவீர்கள். ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் உடனடியாக குறையறதுக்குண்டான ஒரு நிலையும் காணப்படுது. மகாலட்சுமி சிவனனுடைய அம்சமாக இருக்கிறதுனால சிவபெருமானையும் நீங்கள் வழிபடலாம். மகாலட்சுமியையும் நீங்கள் வழிபடுறது மிகவுமே நல்லது. எல்லா விதமான நலன்களும் உங்களை சேரும். மீன ராசிக்காரர்களுக்கான பலன்கள் பார்க்கலாம். மூத்த உடன் பிறப்புகள் கிட்ட நிதானமாக நடந்துக்கோங்க. அவங்களோட ஒரு இணக்கமான சூழல் வரத்துக்குண்டான ஒரு வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் மனதளவில் ஒரு சில கஷ்டங்களோ அல்லது ஒரு சில துன்பங்கள் ஏற்பட்டால் கூட அவற்றையெல்லாம் மன்னித்து அவரோட பழகிறதுல ஒரு பொறுமையும் நிதான குணத்தை கடைப்பிடிச்சாலே போதும். மீனராசிக்காரர்களே, தொழில் சம்பந்தமாக முக்கிய முடிவுகள்லாம் எடுக்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும். அதற்கு சில தீர்வுகளும் காண்பீர்கள். கூட்டாளிகள் மூலமாக விரய செலவுகள் ஏற்படலாம். ரொம்ப கவனத்தோடு செயல்படுங்க. கூட்டாளிகளை நம்பி எல்லா வேலை பொறுப்புகளையும் ஒப்படைக்க வேண்டாம். அவர்களை நம்பி அதிகமாக முதலீடுகள் செய்ய வேண்டாம். அவர்களுடைய சொல் வார்த்தை பேச்சை கேட்டு அவங்களுடைய செய்கைக்கு ஏற்ற போல உங்களுடைய நடவடிக்கைகளும் அமையாமல் பார்த்துக்கோங்க. இந்த வாரம் உங்களுடைய சிந்தனைகள் மட்டுமே மேலோங்கும். கூட்டாளிகள் மூலமாக லாபம் பெறுவது கடினம். அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நீங்கள் எதிர்பார்த்த பணிகள் நல்ல முறையில் நடக்கும். கடன் உதவிகளாக இருக்கலாம், பத்திர பதிவு சார்ந்த விஷயங்கள் அல்லது கல்வி உதவித்தொகை, இது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து எதிர்பார்த்திருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல விதமாகவே நடந்து முடியும். விரும்பிய பொருட்கள் வாங்கிறதுக்கு உண்டான ஒரு சூழலும் அதனால் மன மகிழ்ச்சியும் உங்களுக்கு ஏற்படும். தொழில் தொடர்பாக வெளியூர் பயணங்கள் போகக்கூடிய ஒரு சூழல் உண்டாகலாம். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் கிட்ட கருத்து வேறுபாடுகள் தோன்றும். ஆகவே மேல் அதிகாரிகள் கிட்ட உங்களுடைய இயல்பான போக்கை மட்டுமே வெளிப்படுத்துங்க. தேவையற்ற வாக்குவாதங்கள் செய்கிறது, சண்டையிடுறது, எதிர்ப்புகள் தெரிவிக்கிறது, கருத்து வேற்றுமைகளாக சில வார்த்தைகள் பேசுறது, இது போன்ற விஷயங்கள் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. மீனராசிக்காரர்களே, அனுகூலமான பலன்கள் பெறுவதற்கு நீங்கள் பொறுமையும் அமைதியாகவும் இருப்பது மிகவும் அவசியம். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சில நுட்பமான விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு உண்டான ஒரு யோகம் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரம் சிறப்பாக இருந்தால்தான் பணவரவு அமோகமாக இருக்கும். அப்படிப்பட்ட நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரங்களில் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள், சில நுட்பமான தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பும் இருக்குது. இந்த வாரம் வழிபட்டாலே இன்னும் மென்மேலும் பல சிறப்புகள் நீங்கள் அடையலாம். அதற்குண்டான வழிபாடு விநாயகப் பெருமானை வழிபட்டு வர்றது. முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமானுடைய மந்திரங்கள், ஸ்லோகங்கள், நீங்கள் 5 கரத்தினை ஆணி முகத்தினை ஹிந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மக்கன்தனை ஞான குழந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அப்படின்ட்டு நீங்கள் விநாயகப் பெருமானை தொழுது அவருடைய பாதத்தில் சரணாகதி அடைஞ்சிட்டாலே போதும். இந்த வாரம் மீனராசிக்காரர்களுக்கு தடைகள் தாமதங்கள் எல்லாம் விலகி சுபமான பலன்கள் அடைய பெறுவீர்கள். அதுவே ஞாயிற்றுக்கிழமையில் வழிபட்டு வந்தீங்கன்னா இன்னும் சிறப்பான நற்பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். சூரிய பகவானுடைய பூரண அனுகிரகம் மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறதுக்கு காலையில் சூரிய காயத்ரி மந்திரம் ஜபிக்கிறதும், சூரிய பகவானுடைய அஷ்டோத்திர நாமாவளி, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு வாங்க. சூரியனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதோடு மகா கணபதியுடைய அருளும் பொருளும் உங்களுக்கு நிறைவான ஒரு மகிழ்ச்சியை தரும். ஆகவே இந்த வாரம் 12 ராசிக்காரர்களுக்கும் எல்லா விதமான சுபமான பலன்களும் சுப செய்திகளும் சேரும். வணக்கங்களும்.